புதினா புலாவ் எல்லாருமே செய்வீங்க. ஆனால் அந்த புதினாவை புலாவை மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா உதிரியாகவும் சாஃப்டாகவும் எப்படி இருக்கிறதுன்றதுக்கு தான் சில சஜஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வணக்கம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ஆரஞ்சு பேக்கெட்டில் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற விடணும். இதுதான் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறது. ஏன்னா 1 மணி நேரம் ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்கும் புலாவ். அடுத்தது அரைக்கிறதுக்கு 1 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் குறைப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கடுத்தது புளிப்பில்லாத தக்காளின்றதுனால 2 தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் 1 தக்காளி கூட சேர்க்கலாம். போட்டு இதையும் அரைச்சிக்கணும். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் குக்கர்லேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே குக்கரில் புலாவை செஞ்சுக்கலாம். வதக்கின எண்ணெயே எடுத்து குக்கரில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 4 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, சிம்பிளாக கரம் மசாலா இவ்வளோ தான் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு அடுத்தது சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நான் தயிர் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் தயிரை சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக சேர்க்கலை. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வாசனைக்கு ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்க்குறோம். அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம பன்னீர் சேர்க்கறதுனால காய்கறிலாம் எதுவும் சேர்க்கலை. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் சேர்க்குறோம். ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வந்ததும் பாஸ்மதி ரைஸை போட போகிறோம். முதலே பாஸ்மதி ரைஸை போட்டு வதக்க வேணாம். ஏன்னா அது உடஞ்சி போயிடும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு வெயிட்டை போட்டு 2 மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் திறந்து லேசாக கலர்னிங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்க புதினா புலாவ் ரெடி. இதில் பன்னீரும் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். இது இன்னும் உதிரியாக இருக்கிறதுக்கு புதினா புலாவ் உதிரியாக இருக்கும். வறுத்த பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணிக்காங்க. கடைசியாக புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிங்கன்னா உதிரியாகவும் இருக்கும். அதே சமயம் புளிப்பும் தேவையான புளிப்பு கிடைக்கும். இப்போ நம்மளோட சுவையான புதினா புலாவ் ரெடி. இந்த புதினா பன்னீர் புலாவ் போல்
பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.